வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 66 காண்போமா? துருவ மன்னரது சந்ததியினர் பற்றிய விளக்கம். மைத்ரேய மகரிஷி தொடர்ந்து விதுரரிடம் பேசுகின்றார். எனது அன்பார்ந்த விதுரனே, துருவ மகாராஜா வனம் சென்ற பிறகு அவர் மைந்தன் உத்கலன் தனது தந்தையின் அரியாசனத்தில் அமர்வதற்கு மறுத்துவிட்டான். உலகின் மீது பற்று அற்றவராகவே விளங்கினான். உத்கலனிடம் நாம் காணும் அடையாளங்கள் மற்றும் அவர் கொண்ட தன்மைகளும் ஒரு மகாபாகவதற்கு உரியனவாகும். மூடர்களின் கண்களுக்கு குருடராகவும் ஊமையாகவும் செவிடராகவும் மற்றும் பித்து பிடித்தவராகவும் உத்கலன் தோன்றலாம். அவர் தெய்வீக மகானாக விளங்கினார். துருவ மகாராஜாவின் மற்றொரு மனைவியான பிரமியின் புத்திரனுமான வத்சரன் அரியணைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இவ்வுலகை ஆளும் மன்னரானார். இவ்வாறு துருவ மகாராஜாவின் சந்ததியினர் அடுத்தடுத்து தகுதிக்கு ஏற்றாற்போல் நாட்டை ஆண்டு கொண்டு வருகின்றனர். அவர்களுள் சிறப்புடன் ஆட்சி செய்தவர்களை பற்றி நாம் விரிவாக காண்போம். துருவனின் மகன் வத்சரன், வத்சரனின் மகன் புஷ்பாரணன், புஷ்பாரணனின் மகன் சர்வதேஜன், சர்வதேஜனின் மகன் சாட்சூஜன், சாட்சூஜனின் மகன் உல்முகன், உல்முகனின் மகன் அங்கன். துருவ மகாராஜாவிடமிருந்து 6வது தலைமுறையாக மன்னன் அங்கன் திகழ்கின்றார். மன்னன் அங்கன் மனைவி சுனிதா இவர்களுக்கு வெகு காலமாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அங்க மன்னன் ராஜ்யத்தை நடத்தி வரும் வேளையிலே ஒரு சமயம் அசுவமேத யாகம் செய்தான். அந்த யாகத்தில் அவிர்வாகத்தை வாங்கிக் கொள்வதற்கு தேவர்கள் யாரும் வரவில்லை. யாகத்தை செய்து வைத்த அந்தணர்களோ அவிர்வாகத்தை வாங்கிக் கொள்ள தேவர்கள் வரவில்லை என்றால் அந்த யாகம் யாகத்துக்கு சமமானது அல்ல என்று தெரிவித்தார்கள். அதனால் மிகவும் வேதனையடைந்த அரசன் அவர்களை நமஸ்கரித்து கண்களில் நீர் மல்க, அந்தணர்களே, நான் உள்ளத்தில் எந்தவித தவறும் இல்லாதவனாக இருக்கின்றேன். இந்த யாகத்தை என்னால் முடிந்த வரையில் சிறப்பாக நடத்தி வந்தேன். தேவர்களுக்கோ உங்களுக்கோ நான் எவ்வித குறையும் வைக்கவில்லை. அப்படி இருக்க தேவர்கள் அவிர்வாகத்தை பெற்று செல்ல வரவில்லை என்பதற்கு என்ன காரணம்? நான் ஏதோ அபச்சாரம் செய்திருக்கின்றேன் என்பதனையே உணர்கின்றேன். என் அறிவுக்கு எட்டிய வரையில் நான் அபச்சாரம் எதுவும் செய்ததாக தெரியவில்லை. என்னால் பூஜிக்கப்பட்ட அந்தணர்களே, நீங்கள்தான் எனக்கு ஒரு வழியினை கூற வேண்டும். என்னால் செய்யப்பட்ட பாவம் என்ன என்பதனை நீங்கள்தான் எனக்கு எடுத்து கூற வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்து முடித்து அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்து கொண்டு இந்த யாகத்தை பூர்த்தி செய்வேன் என்று அங்கமன்னன் அந்தணர்களிடம் கூறினான். மன்னன் கூறியதை கேட்ட அந்தணர்களும் கலந்து ஆலோசித்து பின்பு அரசனை பார்த்து சொன்னார்கள். மன்னனே, இப்பிறவியில் நீ மனதினால் கூட எந்தவித பாவமும் செய்யவில்லை. ஆகையினால் என் நிலையிலும் நீ குற்றவாளி இல்லை. ஆனாலும் உனது சென்ற பிறவியில் நீ பாவம் செய்திருப்பாய் என்று நாங்கள் கருதுகிறோம். அதன் காரணமாகவே உன்னிடம் இத்தனை நற்குணங்கள் இருந்தும் உனக்கு ஒரு புத்திரன் இல்லாது போயிற்று. இதுவே இந்த யாகத்தில் ஒரு குறையாக விளங்குகின்றது. அதனால்தான் தேவர்கள் அவிர்வாகம் வாங்க வரவில்லை. ஆகவே முதலில் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தியானம் செய்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும் வழியை கடைபிடி என்று கூறினர். ஒரு மைந்தனை அருளுமாறு துதித்து புத்தர காமேஷ்டி யாகம் செய்தால் பகவான் ஸ்ரீஹரி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் என்றும் கூறினார். அனைத்து வேள்விகளுக்கும் நாயகனாக விளங்கும் பகவான் ஸ்ரீஹரியும் அங்கமன்னனின் யாகத்தினால் திருப்தியுற்று ஒரு புதல்வன் வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டதால் அனைத்து தேவர்களும் பகவானுடன் வந்திருந்த அந்த வேள்வியில் அவர் கூறிய அவிர்வாகத்தை பெற்றுக்கொள்வர். அதே சமயம் உன்னுடைய விருப்பத்தினையும் நிறைவேற்றுவார் என்று அந்தணர்கள் எடுத்து கூறினர். அந்தணர்களின் அறிவுரையினை பின்பற்றி அங்கனும் பரந்தாமனிடம் தியானித்து தனக்கு புத்திரன் உண்டாக அனுகிரகிக்க வேண்டும் என்று யாகத்தினை செய்தான். அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு வேள்வி பொருள்களை நிவேதனம் செய்வது என்று முடிவு செய்தார். மன்னனை அனுகிரகம் செய்ய யாக குண்டத்திலிருந்து திவ்யமங்கள ரூபத்தோடு கூடிய தேவ புருஷன் ஒருவன் தோன்றி அரசரிடம் பாயசம் நிறைந்த பாத்திரத்தை நீட்டினான். அங்க மன்னன் அப்புருஷனை வணங்கி தனது இரு கைகளாலும் அப்பாத்திரத்தை பெற்று தன் பத்தினி சுனிதையிடம் பாயசத்தை கொடுத்தான். அங்கனின் மனைவி சுனிதாவும் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அறிந்தினாள். சில நாட்களுக்கு பிறகு சுனிதை கற்பமுற்றாள். குறித்த காலத்தில் ஒரு ஆண் மகவினை பெற்றெடுத்தாள். தவமிருந்து பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு வேணன் என்று பெயரிட்டு மிகவும் ஆசையுடன் வளர்த்து வந்தனர்.
வேணன் வளர்ந்து பெரியவனான பொழுது அதர்மத்திலேயே புத்தி செல்பவனாக விளங்கினான். சிறந்த நெறியில் ஆட்சி புரிந்தும் குணத்தில் சிறந்தும் விளங்குபவருமான மன்னன் அங்கனுக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும்? காரணம் அனைத்தும் கர்ம வினைப்படியே நடக்கின்றது. சுனிதாவின் தந்தையார் மிருத்யு ஆவார், அதாவது மரணத்தின் உருவமாக திகழ்பவர். அவரையே வேணனும் பின்பற்றி வளர்ந்தான். பொதுவாக மகள் தன் தந்தையின் குணத்தையும் மைந்தன் தனது தாயின் குணத்தையும் உடையவராக இருப்பார்கள். இது வழி வழியாக வந்த உண்மை. அங்க மன்னருக்கு பிறந்த குழந்தை அவரது தாய் வழி தாத்தாவை பின்பற்றுபவனாக இருந்தான். மன்னர் அங்கன் சிறந்த பக்தனாக இருந்தாலும் மனைவி சுனிதா நல்ல மனைவியாக அமையவில்லை. சில சமயங்களில் பகவான் தனது பக்தனுக்கு துரதிர்ஷ்டமான ஒரு மனைவியை அமையுமாறு செய்து விடுகிறார். வளர்ந்து பெரியவனான வேணன் தனது வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்குச் சென்று ஓயாது விலங்குகளை கொல்வான். வேணன் வருவதை கண்டாலே மக்கள் அனைவரும் ஐயோ கொடிய வேணன் வருகின்றான், கொடிய வேணன் வருகின்றான் என்று அலறுவர். வேணன் தன்னை ஒத்த சிறுவர்களுடன் விளையாடும் பொழுதும் அவர்களையெல்லாம் பலியிடுவதற்கான மிருகங்களாகவே கருதி சிறிதும் கருணையின்றி அவர்களை கொன்று விடுவான். சத்திரிய மன்னன் சில வேளைகளில் தன் நாட்டில் குற்றம் செய்யும் கொடியவனின் தலையை துண்டிக்க வேண்டியுள்ளது. எனவேதான் சத்திரியர்கள் காட்டில் வேட்டையாட அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். ஆனால் வேணனின் இந்த செயலோ மிகவும் தவறானதாகும். தன்னுடைய மகனால் அனைவரும் துன்பப்படுவதை கண்ட அங்க மன்னன் என்ன செய்தார்? இந்த வீடியோவில் வரும் கோலங்கள் அனைத்தும் ஸ்ரீமதி தீபா துரைவேலு அவர்கள் அனுப்பியது. நன்றி மேம். 66 பகுதி வாசித்து விட்டேன். 67வது பகுதியில் காண்போமா? நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் அனுப்பி வைத்து ஸ்ரீமத் பாகவதத்தை அனைவரும் கேட்கச் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.